வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறையிலேருந்து சூப்பரான பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான பேசிக் சம்பளம்னு பார்த்தீங்கன்னாலே 21,000லேருந்து 72,000 வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட்டு டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30/6/24க்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் சில கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலாம், இதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் என்ன வேணும், மற்ற டீட்டெயிலாக என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச் நம்ம கல்பாக்கத்துலேருந்து ஒரு ஜாப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான ரெக்யர்மெண்ட்டை ஃபில் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் பல கேட்டகரியில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்ஜரி, நியூக்ளியர் மெடிசன், ஸோ கைனகாலஜி, ஸோ நம்ம பல போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கான சம்பளமும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் 78,000, 67,000, ஸோ அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 47,000, 44,000 அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்களுக்கான ஏஜ் லிமிட்டையும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 50, ஸோ 40 அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி. ஸோ இதில் எவ்வளோ போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறாங்க, ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ, எலிஜிபிளாக இருக்கீங்களோ, ஸோ அதை இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது இந்த போஸ்ட்டுக்கு என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் வேணும், வேக்கண்ட் எவ்வளோ வேணும், அதெல்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் மெடிக்கல் குரூப் ஏ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்ஜரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நியூக்ளியர் மெடிசன், ஸோ அவங்களுக்கும் இதே தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 4 இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ ஏஜ் லிமிட் வந்து 18 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சேலரின்னு பார்த்தீங்கன்னா 78,000 கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் அதர் அலவன்ஸும் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்கும் என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் வேணும், ஸோ என்ன எவ்வளோ வேக்கண்ட் ஃபில் பண்ண போகிறாங்க, மற்ற டீட்டெயிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த இது கேட்டகரிக்கு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ, ஸோ நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அதெல்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா என்ன மெத்தட் ஆஃப் செலெக்ஷனில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான டெஸ்ட்டில் எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ப்ரிலிமினரி, அட்வான்ஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு, 3 விதமான டெஸ்ட்டில் எடுக்க போகிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்குறாங்க சில எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயிலாம் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி உமன் கேட்டகிரி, எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகிரிக்கெலாம் எந்த விதமான எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி 300, 200, 100ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ இது எக்ஸாம் வந்து எது பேஸில் இருக்கும், ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா இதை எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், சில கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட்டில் அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த போஸ்ட் அட்ரஸையும் இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதுக்கப்புறமா இந்த எக்ஸாம் வந்து எங்கே நடக்கும், இந்த சென்டர்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25 இடத்துல நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதில் நமக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, ஸோ இந்த இடத்துலலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதிலே தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இதில் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டலையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த அஃபிஷியல் போர்ட்டலையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் சம்மந்தமாகவோ இல்லை உங்களுக்கு மற்ற ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அவங்க இதுக்கான ஹெல்ப் டெஸ்க் நம்பரையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும், எதெல்லாம் அட்டாச் பண்ணுவோமோ அது டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. டவுன்லோட் பண்ணி இதில் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு ஸோ நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சுருங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனால ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.